நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா இனி எப்பவும் வீட்டுக்கு வர மாட்டாரா? சொல்லுங்க, வருவாரா இல்லையா? வருவாரா இல்லையா? வருவாரு. வருவான். ஆனா எத்தனை வருஷம் கழிச்சு? ஏப்பா, மதிய ஜாமீன் எல்லாம் எடுக்க முடியாதா? 10 கொலை பண்ணவனுக்கெல்லாம் ஜாமீன் கொடுக்கறாங்க, ஒரு தப்பும் பண்ணாதவனுக்கெல்லாம் ஜாமீன் கொடுக்க கூடாதா? இவரே ஒத்துட்டு போயிருக்காரு. அடுத்து கேஸ் நடந்து தண்டனை தான் சொல்றாங்க. அப்பா இனி ஜெயில தான் இருப்பாரா? இந்த வீட்ல அவரை பார்க்கவே முடியாதா? எனக்கு என்னமோ அவன் கொலை பண்ணிருப்பான்னு எனக்கு தோணல. எதுக்கு? யாரை காப்பாத்த போய் சரண்டர் ஆனானோ? அம்மா, இந்திரா எங்க? தெரியாது. தனியாவா இருக்கா? ஆமாப்பா, என்னாலதான் இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா அப்படி அழுதுகிட்டு இருந்தா. ஏப்பா, அவ தனியா இருந்து ஏதாவது பண்ணிட்டு போறா. போங்கப்பா, யாராவது போய் கூட இருங்கப்பா. இல்ல, அவ தூங்குறா. தூங்குறா? நம்ம வீட்டுலதான் அடுத்தடுத்த நிமிஷத்துல யாரு என்ன செய்வாங்கன்னே தெரியலையே. அதனாலதான் சொன்னேன். என்னாச்சு மகா? என்னாச்சுமா? என்னாச்சு மகா? ஒண்ணும் இல்ல மகா. ரொம்ப வெடிக்குதா மகா? இல்ல, சின்னதா. நீ பெருசா யோசிக்காத மகா, உனக்கு ஏதோ ஆயிர போகுது. ஆமாம்மா, ஏற்கனவே வேண்டான்னு சொன்ன பிள்ளைய பிடிவாதமா பெத்துக்க போறேன்னு சொல்லியிருக்க. இப்ப உனக்கு ஏதாச்சுன்னா உங்க அப்பன் கதை அவ்வளவுதாம்மா. கொஞ்சம் கவனமா இருமா. என்னத்த கவனமா இருக்கிறது? வீட்டுல இதெல்லாம் நடக்கும்போது நீ மட்டும் சிரிச்சுக்கிட்டா இருக்க முடியும்? ஒரு நாதாரி பைய செத்து நம்ம குடும்பத்தை என்ன பாடுபடுத்துறான் பாரு. செத்தவன் நரகத்துல தான் கிடப்பான். அப்பா ஜெயில இருக்காரு. இனி அவர் அங்கதான் இருப்பாரு. அவரை அங்க அனுப்பிட்டு நாம இங்க என்ன பண்ண போறோம் பாரதி? ஒரு வாரத்துல வந்துருவான், இல்ல ஒரு மாசத்துல வந்துருவான்னா கூட கொஞ்சம் ஆறுதலா இருக்கலாம். இப்ப எப்ப வருவான்னு தெரியாம, எத்தனை வருஷம் கழிச்சு வருவான்னு தெரியாம நாம தவிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு. அவர் எதுக்கு வருஷக்கணக்கில் ஜெயில இருக்கணும்? அவர் தான் தப்பே பண்ணலையே, அப்புறம் எதுக்கு இருக்கணும்? தப்பு பண்ணானோ இல்லையோ, நான் தான் தப்பு பண்ணேன்னு அவன் போய் சொல்லிட்டான்ல. அவனே போய் சொன்னப்புறம் அவனை சும்மா விட்டுருவாங்களா என்ன? கொலை பண்ணவங்களே போய் உண்மையை சொல்லிட்டா அவரை விட்டுருவாங்க தானே? இல்ல, மதி சொன்ன மாதிரி இந்திரா மேல உள்ள பாசத்துல உங்க அப்பன் தான் இந்த கொலை செஞ்சிட்டானோ? இல்ல, அவர் இத செய்யல. அது எப்படி நீ இவ்வளவு உறுதியா சொல்ற?
கொலை பண்ணல. குணாவை கொன்னது நான் தான். போலீஸ் சந்தேகப்பட்டது சரிதான். அந்த கொலையை பண்ணது நான் தான். என்ன ஜனனி, நீ ஏதோ புதுசா சொல்ற? புதுசாலாம் இல்ல, நான் தான் கொலை பண்ணேன். நீ எதுக்கு கொலை பண்ண? குணா ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான்னு இந்திரா சொன்னா. நான் அவனை வார்ன் பண்ணேன், அவன் கேட்கல. அதுக்காக கொலையா பண்ணுவ? நான் கொலை பண்ணணும்னு போல அவன் என்கிட்டே தப்பா நடக்க பார்த்தான். நான் தடுக்க போய் இப்படி ஆயிடுச்சு. ஆனா அவனை கொன்னது நான் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏமா, அப்பாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ இப்படி ஏதாவது ஒரு கதை சொல்றியா? கதையெல்லாம் சொல்லல, நான் நடந்ததுதான் சொல்றேன். இவ்வளவு நாள் பேசாம இருந்துட்டு இப்ப சொல்றியே, அத நம்புற மாதிரி இல்லையே. போலீஸ் என்கொயரி அப்பதான் அமைதியா இருந்தது ஏன் தப்புதான். நானே போய் உண்மையை சொல்லி சரண்டர் ஆகணும்னு நினைச்சப்பதான் ஸ்டேஷனுக்கு போன் வந்தது. எனக்கு தலையே சுத்துதுமா. எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான். அதுக்காக நீங்க ஏன் இப்படி தண்டனை அனுபவிக்கணும்? இதுல ஓன் தப்ப என்ன இந்திரா இருக்கு? அப்பா ஜெயிலுக்கு போனதை என்னால தாங்கிக்க முடியல. இது என்னாலதான் ஆச்சுன்னு மனசாட்சி என்ன கொல்லுது. இப்ப நீ வேற ஒரு கதை சொல்ற. இல்ல, நான் பண்ணதானே சொல்ல முடியும். யாருமே பண்ணல. என்னாலதான் அந்த தப்பு நடந்துச்சு. தப்பு ஏன் மேலதான், தப்பு ஏன் மேலதான். நானே போய் பேசாம சரண்டர் ஆயிடுறேன். நீங்க யாரும் போக வேண்டாம். ஏய், தேவையில்லாம பேசி நீ குழப்பாத. நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துக்க போற? நான் போலீஸ்ல போய் உண்மையை சொல்ல போறேன். அப்பாவை விட்டுருவாங்க. இந்த வீட்டுல எல்லாருக்கும் பாசம் ஜாஸ்தி தான். அதுக்காக இப்படியா பண்றது? மதிதான் இந்த கொலையை பண்ணானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா எதுக்காக அவசரமா போய் சரண்டர் ஆயிட்டான்னு நினைக்கிறீங்க? வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைங்களை போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சதை தாங்க முடியாம தான் அவன் உள்ள போயிருக்கான். வேற யாரோ ஒரு பாவி பைய அந்த பாவி குணாவை கொன்னுட்டு அந்த பழி இப்ப நம்ம வீட்டை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இந்த உண்மையை போய் இந்த நிஜத்தை போய் நீ போலீஸ் கிட்ட சொன்னா உங்க அப்பா நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாத்தியா? அதுக்காக நான் பண்ண தப்புக்கு அவர் எதுக்காக ஜெயில உட்காரணும்? இந்த பாரு ஜனனி, உனக்கு உங்க அப்பா மேல உள்ள பாசம் இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பேசாம இரு. அப்ப நான் சொன்னதை நீங்க நம்பலையா? தாத்தா மட்டும் இல்ல, யாருமே நம்பல. நான் தான் கொலை பண்ணேன்.
நான் தான் கொலை பண்ணேன். அந்த தண்டனையை நான் யாரையும் அனுபவிக்க விட மாட்டேன். இந்த பாரு ஜனனி, நாம உள்ள இருந்தாலும் சரி, என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, என் பிள்ளைங்களுக்கு எதுவும் வரக்கூடாது நினைக்கிறவன் தான் மதி. இப்ப நீ உள்ள போயிட்டேன்னா அவன் வெளியில வந்து வீட்டுல சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறியா? இந்த பாரு, நீ எதையுமே உளராம பேசாம இரு. அப்பா என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவனை வெளியே கொண்டு வர முயற்சிப்போம். அவன் விதி எப்படியோ அப்படி நடக்கட்டும். ஜனனி, எனக்காக நீ ஏன் பழையேத்திட்டு இருக்கிற ஜனனி? நீ மட்டும் ஜெயிலுக்கு போனா நிச்சயமா சொல்றேன், நான் செத்தே போயிடுவேன். நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? நான் சொல்றது உண்மையில உங்களுக்கு தெரியும்ல? பெரிய உண்மை. எப்போ நீயே தியாகியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? நீ எங்கேயும் போ வேணாம், பேசாம வீட்லயே இரு. நான் சொல்றது நீ நம்பலையா மகா? பாரதி, உனக்கு தெரியும்ல? நான் தான் பண்ணேன். போலீஸ் என் மேல சந்தேகப்பட்டதே இந்திரா போறதுக்கு முன்னாடி நான் ஏன் குணா வீட்டுக்கு போனேன்னு தான். நான் ஏன் போனேன்? நான் குணாவை பார்க்க தான் போனேன். ஒரே ஒரு போன் கால் போதும், போன போடு. சரணி, என்ன பண்றது இரு. என்னாச்சு? இரு இரு வா. இரு, என்னன்னு பாப்போம் வா. பயப்படாத வா. எங்க சரணி? தைரியமா வா. பாஜா, நீங்க எது முதல்ல போயிடலாம். நான் போலான்னு சொல்றேன்ல. அல்லாத ஜனனி, ஜனனி வா. ஜனனி இறங்கு. ஜனனி, நீ வீட்டுக்கு போ. எதுவும் நடக்காத மாதிரி இரு.
அங்க இருக்க ராடை நான் மறைச்சு வச்சுட்டு வந்துடுறேன். ஜனனி இப்ப எடுத்துட்டு வந்து வழியில மாட்டிக்கிட்ட பெரிய சிக்கலாயிரும். நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வீட்டுக்கு போ ஜனனி, நான் பாத்துக்கிறேன். நீ பாத்து போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுதான் நடந்தது. இப்போ அதை நம்புறீங்களா? நான் பண்ண கொலைக்கு அவர் எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? ஐயோ, எல்லாம் என்னாலதான். அவன் பண்ண தப்புக்கு நீ ஏண்டி அழற? நான் இப்பவே ஸ்டேஷனுக்கு போய் உண்மையை சொல்லி அப்பாவை வெளியே கொண்டு வரேன். எதுக்கு? எதுக்குன்னு கேட்டா இப்பெல்லாம் கதை சொன்னா அதை நாங்க நம்பிட்டோன்னு அர்த்தமா? பாரதி, என்ன மாமா, ஏதாவது பிரச்சனையா? திடீர்னு கால் பண்ணி அவசரமா சொன்னீங்க. என்ன மாமாச்சி, சொல்லுங்க. பாரதி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். தனியா பேசுற அளவுக்கு அப்படின்னா முக்கியமான விஷயம் மாமா? அந்த விஷயம் நம்ம குடும்பத்தில் யாருக்கு தெரிஞ்சாலும் எல்லாரோட நிம்மதியும் போயிடும். அதனால இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் அமைதியாகவே இருக்க முடியல. எதுவும் வந்தாலும் சொல்லுங்க மாமா. எனக்கே அந்த விஷயம் தெரிய வரும்போது அது உண்மையாக இருக்காதுன்னு தான் தோணுச்சு. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அதுதான் நடந்திருக்கு. என்ன மாமா, இந்த கொலை நடந்த விஷயமா? இத்தனை நாளா அந்த கொலையை யாரோ பண்ணாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த கொலையை வேற யாரும் பண்ணல, நம்ம ஜனனி தான் பண்ணியிருக்கா. தெரியும் மாமா. ஜனனி தான் இந்த கொலை பண்ணான்னு உனக்கு தெரியுமா? என்ன பார்த்து சொல்ற? ஆமா மாமா, ஜனனி தான். ஜனனி கொலைக்கு யூஸ் பண்ண ராட நம்ம தோட்டத்தில் நான் தான் பதுக்கி வச்சேன். ஜனனி தான் கொலை பண்ணியிருக்காங்க உண்மையை என்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. இல்லை மாமா, இந்த உண்மை தெரிஞ்சா நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு தான் எல்லாத்தையும் நம்மளே பண்ணிக்கலான்னு ஜனனி சொன்னா. அதான் நான் எந்த உண்மையும் உங்ககிட்ட சொல்லலை. இவ்வளவு நடந்திருக்கு, ஆனா நீங்க என்கிட்ட மறைச்சிருக்கீங்க.
அதுவும் இல்லாம இந்த பிரச்சனையை சாதாரணமா எடுத்துக்கிட்டு நீங்களே பாத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க. இல்ல மாமா. இல்ல பாரதி, போலீஸ் வேற இந்த கேஸுக்காக எல்லார்கிட்டையும் துருவி துருவி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்படியே போனா கூடிய சீக்கிரம் ஜனனிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும். அதெல்லாம் பாத்துக்கலாம் மாமா, நீங்க பயப்படாதீங்க. போதும், நீங்க இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதும். என்ன பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். போலீஸ் ஜனனி அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது பண்ணி என் பொண்ணை நான் காப்பாத்துவேன். என்ன மாமா பண்ண போறீங்க? நான் தான் கொலை பண்ணேன்னு கமிஷனர்கிட்ட போய் சரண்டர் ஆக போறேன். என்ன மாமா சொல்றீங்க? அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணாம், அமைதியா இருங்க. அமைதியா இருன்னா என் பொண்ணை அங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற வரைக்கும் நான் சும்மா இருக்கணுமா? அவ தப்பே பண்ணிருந்தாலும் என் பொண்ணு. அவ எதுக்காக இந்த கொலையை பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியும். ஜனனிய ஜெயிலுக்கு போக விட மாட்டேன். அப்படி ஜனனிக்காக தான் பழி எடுத்து ஜெயிலுக்கு போறதா இருந்தா நான் போறேன் மாமா. நீ சொன்னதே எனக்கு போதும் பாரதி. இந்த பிரச்சனை என்னோட முடிஞ்சு போகட்டும், விடு பாரதி. ஆனா பாரதி, எனக்காக இன்னொரு விஷயமும் நீ செய்யணும். சொல்லுங்க மாமா, என்ன செய்யணும்? நிச்சயமா செய்யறேன். நான் இந்த கேஸ்ல சரண்டர் ஆனதும் கண்டிப்பா ஜனனி அவதான் இந்த கொலையை பண்ணாங்கிற உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லுவா. ஒரு நிமிஷம் கூட அடுத்து அவளுக்கு என்ன ஆகும்னு யோசிக்கவே மாட்டா. அதனால நீதான் அவ என்ன சொன்னாலும் யாரையும் நம்ப விடாம பாத்துக்கணும். இது மட்டும் செய்டா பாரதி. என்ன மாமா? சொல்லு பாரதி. நடந்ததுதானே சொல்றா அவ. இப்படிலாம் நடக்கவே இல்லை தாத்தா. நடக்கலையா? அப்படி நடக்கலையா பாரதி? என் முகத்தை பார்த்து சொல்லு. எங்க நடந்துச்சு? சும்மா கதை சொல்லாத ஜனனி.